சிந்திப்போமே. 1649 காலனை வந்து சாரல் ஒட்டான். கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். திருவாவடுதுறை ஆதீனத்தை நிறுவியவர் குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள். அவர் பஞ்சாக்கரவன். அந்த பஞ்சாக்கரவன் எம் தலைவன். அந்த பஞ்சாக்கரவனது கழலணிந்த செந்தாமரை பொற்பாதங்களை கைகூப்பி தொழுதால் தீயை ஒத்த யமனை நம் பக்கம் அணுக ஒட்டான். வேறு என்ன தன்மை படைத்தவன் தெரியுமா? உள் துளை உடைய நாளத்தை கொண்டது தாமரை மலர். அந்த தாமரை மலரில் அமர்ந்திருப்பவன் பிரம்மன். மீண்டும் ஒரு பிறவியில் ஆழ்த்த, எனக்கு வேறொரு உடல் படைக்க நினைக்கும் பிரம்மனை என் பக்கம் நெருங்க விடான் அவன். எனவே எனக்கு வேறு உடல் இல்லை. முல்லை நிலத்தில் வளரும் மூங்கிலால் ஆன குழல், புல்லாங்குழல் இசைக்கும் திருமாலுக்குத்தான் என்னிடம் இனி என்ன வேலை? ஒன்றும் படைக்கப்படாத பொழுது காக்கும் மாலுக்கு என்ன தேவை இருக்கிறது? படைக்கும் பிரம்மனுக்கு, காக்கும் மாலுக்கு, அழிக்கும் யமனுக்கு என்னிடம் இனி வேலையில்லை. இப்படியாக என் பிறவி அறுப்பவன் பஞ்சாக்கரவன் என்று விளக்குகிறார் கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. கழல் கால் அரவிந்தம் கை கூப்ப பஞ்சாக்கரவன் எம் கோன் அழல் காலனை வந்து சாரல் ஒட்டான். தனுவை படைப்ப புழல் கால் அரவிந்த புத்தேளை நாடல் ஒட்டான். புனம் வேய்குழல் கான வாயற்கு இடம் இனி யாது அன்ன கொள்கையனே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அரிய நூலிலே 12வது திருப்பாடலிலே அழகாக விளக்குகிறார். பஞ்சாக்கரவன் தொழுவோம், பிறவி நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.